வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மாண்புமிகு மதிப்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு முக்கியமான மேட்ரை பேசியிருக்கிறாரு. கரூர் மேட்ரை கையில் எடுத்திருக்கிறாரு. கரூர் மேட்டரில் கிட்டத்தட்ட திமுக தரப்பிலிருந்து மக்களை கொலை செய்தது போல குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர் என்ன குற்றம் சாட்டியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறமா நம்ம பேசுவோம். எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். இதே மண்டபத்தில் சொன்னோம். எங்க தலைவரை கை வச்சீங்களா கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்களா ஸ்டாலின் அவர்களே. திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொண்டு கூச்சிங்களா, அதுக்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். சட்டம் தன்னுடைய கடமை. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக மு.க. ஸ்டாலின் அந்த குற்றத்தை செய்ததாக, அதாவது கொலை செய்தது போல குற்றம் சாட்டிட்டார். கொன்று குவித்தீர்கள்னே சொல்லிட்டார். ஒருத்தர் மேல பழிய சுமத்துறார். பழி வாங்கும் நோக்கத்தோட தான் இவங்க செயல்படுறாங்க. அதற்கு உதாரணமா தான் இந்த வார்த்தை சொல்றாரு. எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். கரூர் முக்கியமான மேட்ரு. அதுல ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். சுப்ரீம் கோர்ட்டு போறீங்க. சுப்ரீம் கோர்ட்டு போய் நீங்க சிபிஐ கேட்குறீங்க. நீங்க கேட்ட சிபிஐ உங்களை 3 முறை கூப்பிட்டு உங்கள் தலைவரை விசாரிச்சிருக்கு. செந்தில் பாலாஜி அவர்களை ஒரு முறை விசாரிச்சிருக்கு. உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட சிபிஐ மு.க. ஸ்டாலின் அவர்களை ஒரு தடவை கூட கூப்பிட்டு விசாரிக்கல. இந்த குற்றப்பத்திரிகையிலே மு.க. ஸ்டாலின் பெயர் இல்லை. அந்த விசாரணை வளையத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இல்லை. கோர்ட்டில் உங்கள் வழக்கு தப்பா, நீங்கள் தொடுத்த வழக்கு தப்பா, நீங்கள் சொன்னபடி கணக்கு வழக்கு தீர்க்கணும்னா நீதிமன்றம் தீர்க்கணும். அதுக்கு சிபிஐ விசாரணை அறிக்கை வேணும். அந்த விசாரணை இப்போ நடந்துட்டு இருக்கு. ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கும் பொழுது நீங்கள் யார் சார்? நீங்கள் கோர்ட்டா? நீங்கள் உயர் நீதிமன்றமா? நீங்கள் உச்ச நீதிமன்றமா? இல்லை நீங்கள் நீதிபதியா? எங்களுக்கு வேணா நீங்கள் மாண்புமிகு அமைச்சர், ஐயோ அமைச்சர் அப்படிங்களா? ஆனால் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு ஆஃப்டர் நீங்கள் ஒரு அமைச்சர். அந்த உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் இருக்கும் பொழுது அந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த கேஸ் குற்றவாளி யாருன்னு நிரூபிக்கப்படாமல் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேலே பகிரங்கமாக இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைப்பீங்க? அப்போ இந்த உச்ச நீதிமன்றத்திற்கெல்லாம் மேலே நீங்கள் அமைச்சருங்கிறது யார் தெரியுமா? அமைச்சர் பதவிங்கிறது நடுநிலை. தேர்தல் நிற்கும் பொழுது எதிர்முதிரமாக பேசலாம். தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு முதல்வர் ஆனதுக்கு பிறகு, ஒரு அமைச்சர் ஆனதுக்கு பிறகு ஓட்டு போட்டவர்களுக்கும் நீங்கள் தான் மக்கள் பிரதிநிதி, ஓட்டு போடாதவர்களுக்கும் நீங்கள் தான் மக்கள் பிரதிநிதி. அதனால தான் மக்கள் பிரதிநிதிங்கிறோம். ஒரு பொறுப்புள்ள ஒரு மக்கள் பிரதிநிதி பழி வாங்குவது போல ஒரு ஸ்டேஜில் ஏறி பேசுனீங்கன்னா, ஒரு அரசாங்கம் அமைந்ததுக்கு பிறகு மக்கள் நலனை பார்க்கணுமா, இல்லை எதிர்கட்சிக்காரர்களை பழி வாங்குவதை பார்க்கணுமா? நீங்க என்ன சார் பேர் 234 தொகுதியில் ஜெயிச்சிட்டீங்களா? 234 தொகுதியிலும் நீங்க ஜெயிச்சிருந்தீங்கன்னா மக்கள் ஒட்டு மொத்தமாக மாறிட்டாங்கன்னு அர்த்தம். பெரும்பான்மையான 118 இடத்தை கூட அடைய முடியல. நீங்க ஒரு கணக்கு இருக்கு, அந்த கணக்கை தீர்க்க விட மாட்டேன்னு ஒரு அமைச்சர் சவால் விடுறாருன்னா, நீதிமன்றத்தில் அந்த கேஸ் இருக்கும்பொழுது உங்களுக்கு என்ன சார் தனிப்பட்ட கணக்கு வழக்கு? அது தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வெஞ்சன்ஸை காட்டுது. அது நீங்கள் ஒருத்தர் மேலே உங்களுக்குள்ள வெறுப்பை காட்டுது. இது மாற்று அரசியலா? நடுநிலையாளர்கள் புரிஞ்சுக்குங்க. அடுத்து நீங்கள் திமுகவுக்கு வாக்களிக்கணும்னு நான் சொல்லலை, அதிமுகவுக்கு வாக்களிக்கணும்னு நான் சொல்லலை, வேறு எந்த கட்சிக்கு வாக்களிக்கணும்னு சொல்லலை. மாற்றம் வேணும்னா சுயேட்சைகளை தேர்ந்தெடுத்து சுயேட்சைகளுக்கு வாக்களித்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. அப்படி மாற்றத்தை உண்டு பண்ணுவோம் வாங்க. உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்தோட அனலைஸ் பண்ணி பாருங்கள். தயவு செய்து அடுத்த முறை இப்படி ஒரு ஆட்சி கொண்டு வர வேண்டுமா என்பதை யோசிக்க வேண்டும். நான் யோசிச்சுட்டேன். நீங்கள் யோசிக்க வேணுங்கிறதுக்காக தான் என்னுடைய விளக்கத்தை கொடுத்துருக்கேன். நன்றி.